கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வனாந்திர சத்த ஊழியங்களின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீலோகம் ஜெப வீட்டிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 8லையும் 9லையும் யார் இந்த மகிமையின் ராஜா என்று வேதம் கேட்கிறது. அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அல்லேலூயா. அவரே மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவர் தனி தெய்வன் அல்ல. அல்லேலூயா. 30 முக்கோடி தேவர்களும் வணங்கத்தக்க வணக்கத்துக்குரிய தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அநாதி கதவுகளே உங்கள் தலைகளை, அநாதி கதவுகளே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டுமானால் வாசல்கள் உயர வேண்டும். வாசல் எதுவென்று கேட்டால் நமது நாவுதான் வாசல். அல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய வாய், அல்லேலூயா, வாசல் நம்முடைய வாய். அல்லேலூயா. அதற்குள்ளே தான் நல்லதும் கெட்டதும் அதிலிருந்து தான் புறப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 34:19 பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவன் என்ன பண்ணுவாராமா? விடுவிப்பார். அல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. அந்த வாசலிலிருந்து கூப்பிடும்போது, அல்லேலூயா, நீதிமானுடைய தன்னுடைய நாவிலிருந்து கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். 34:19 கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்போ வாசலானது என்ன பண்ணணும்? உயர வேண்டும். வாசல் என்றது வாய். அல்லேலூயா. அந்த வாயில தேவனை துதிக்கும் போது, அல்லேலூயா, துதிக்கும் போது நம்முடைய தலைகள் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரியே, ஆதியாகம புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அல்லேலூயா, யோசேப்பு, அல்லேலூயா, செய்யாத குற்றத்துக்காக, அல்லேலூயா, சிறைச்சாலைக்கு போனான். அல்லேலூயா. சிறைச்சாலைக்கு போனவன், அல்லேலூயா, அவன் செய்யாத குற்றத்தில் சிறைச்சாலைக்கு போன போதும் அவன் என்ன பண்ணுறான்? தன்னை அந்த இடத்துல அவன் தன்னை குற்றவாளியாக நிறுத்தினவங்க முன்னாடி அவன் குற்றப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அதில் மன்னிக்கணும், ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 39 சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அல்லேலூயா. ஜெயிலில் இருக்கிற யோசேப்பு வந்துட்டு ஒரு கைதியாக ஜெயிலில் இருக்காப்புல. ஆனால் யோசேப்பை சிறைச்சாலையின் தலைவன், அல்லேலூயா, எல்லாரும் யார் கையில் ஒப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு கையில் ஒப்பு கொடுக்குறான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் யோசேப்பு கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றிலும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்திருந்தான். காரணம் கேட்டிங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய நாவுனால ஒருவரையும் குற்றப்படுத்தவில்லை. அல்லேலூயா. முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவனை குற்றப்படுத்தினார்கள். சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி யோசேப்பை, அல்லேலூயா, சிறுமைப்படுத்தினார்கள். ஆனால் அவன் தன் நாவினாலே தன் தகப்பனிடத்தில் அவனை குறித்து குற்றப்படுத்தவில்லை. தன் தகப்பனிடத்திலே இவர் சகோதரர்களை குறித்து குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லவில்லை. மாறாக தனக்குள்ளே வைத்து கொண்டான். இங்கே இந்த போத்திபார் அரண்மனையிலே போத்திபாரின் மனைவி செய்த தவறை யோசேப்பு சொல்லவில்லை.
என் மனதிலே வைத்து கொண்டான். காரணம் கேட்டிங்கன்னா, அல்லேலூயா, அவனுடைய தலை உயர்த்தப்படும் வரைக்கும் அல்லேலூயா அவன் தனக்குள்ளே யாவற்றையும் அடக்கி வைத்தே இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் யோசேப்பின் தலை உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உட்பிரவேசிக்க வேண்டுமானால் அல்லேலூயா தீதொன்றும் சொல்லாதிருப்போமாக. அல்லேலூயா. அவிவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம வாயிலே புறப்படாமல் இருக்குமே ஆனால் அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை குறித்து அநேகர் குற்றப்படுத்தலாம், குறை சொல்லலாம், ஏளனப்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம். ஆனால் ஒருவரை குறித்தும் நீங்கள் குற்றப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. நம் கடந்த நாளிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை, ஒரு அரசியல் தலைவரை அவரை இழிவாக ஏளனமாக பேசினார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒரு தீதும் அவர் குற்றப்படுத்தி பேசவில்லை, இழிவுபடுத்தி பேசவில்லை. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டும் அவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே, ஆனால் அவர் ஒன்றுமே பேசவில்லை. அல்லேலூயா. தேவன் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறார், இன்னும் உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, மகளே, மகனே, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களை தலைகளை உயர்த்த வேண்டுமானால் அல்லேலூயா உங்கள் வாயிலே ஆண்டவரை துதிக்கும் வார்த்தையை துணிக்கச் செய்யுங்கள். அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. துதிக்கிறவனுடைய தலை உயர்ந்து தான் இருக்கும். அல்லேலூயா. துதிக்கிறவன தலை கவிழவே கவிழாது. அல்லேலூயா. துதிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்னொரு சகோதரனை பார்க்கலாம். எஸ்தர் என்கிற இன்னொரு மொர்தெகாயை பார்க்கும்போது, மொர்தெகாய் வாசல், அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எண்ணப்படாமல் தன்னுடைய அண்ணமக தான் ராணி என்று ஒரு நாள் பெருமை பேசல. அவன் சாதாரண பரீட்சையை போல அவன் இருக்கிறான். அலங்கார வாசல் உட்கார்ந்து இருக்கிறான். ஆமான் காணும் போதெல்லாம், மொர்தெகாயை காணும் போதெல்லாம் ஆமானை குறித்து அவனுக்கு ஒரு எரிச்சல் உண்டானது. அல்லேலூயா. அவன் தீதொன்றும் சொல்லவில்லை, குறைவொன்றும் சொல்லவில்லை, தன்னை குறித்து பெருமையாக பேசினதும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, எந்த ஆமான் மொர்தெகாயை குறித்து ஏளனப்படுத்தினானோ அந்த ஆமானை ராஜாவுக்கு சொப்பனத்தை கெடுத்து, ராஜா ஒரு தூக்கம் வராத போது நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் வெளியே வரும் பொழுது ராஜா கூப்பிட்டு கேட்கிறான். அல்ல, ராஜா கூப்பிட்டு கேட்கும்போது, என்னுடைய ஜீவனை தப்புவித்தவனுக்கு அவனுக்குரிய மரியாதையும் நன்மையும் செய்யப்பட்டது என்று கேட்கும்போது இல்லை என்று சொல்லும்போது, எந்த ஆமான் மொர்தெகாயை சிறுமைப்படுத்த நினைத்தானோ அந்த மொர்தெகாய் ஆமானை அல்லேலூயா மகிமைப்படுத்தும்படி தேவன் அவனை பயன்படுத்தினார். எந்த மொர்தெகாயை சிறுமைப்படுத்த வேண்டும் ஆமான் நினைத்தானோ அந்த மொர்தெகாயை ஆமானை கொண்டே தேவன் உயர்த்தினார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உனக்குள்ளே எனக்குள்ளே உட்பிரவேசிக்கும் போது உங்களுடைய தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. அதே ராஜா இந்த மொர்தெகாய் என்ன பண்ணனா, ஆமான் என்ன பண்ணானா, மொர்தெகாயை எப்பவுமே சிறுமைப்படுத்தணும், அவனை சேர்ந்தவர்களை அழிக்கணும்னு திட்டம் போட்டான். ஆனால் எந்த ஆமான் மொர்தெகாயை சேர்ந்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்று எண்ணினானோ அந்த ஆமான் அந்த மொர்தெகாய்க்காக உண்டாக்கப்பட்ட தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டு மரித்து போனான். மொர்தெகாய் சும்மா இருந்தான். அல்லேலூயா. கருமையான தேவஜனமே, உங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டுமானால் அல்லேலூயா உங்கள் வாசல்கள் உயர வேண்டும். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி தானியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லேலூயா, அங்கே பார்த்தீங்கன்னா தானியேல் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தானியேலுக்கு விரோதிகள் எப்போ பார்த்தாலும் தானியேலை குறித்து குற்றப்படுத்தி குறைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ராஜாவை தானியேலுக்கு விரோதமாக எழுப்பி விட்டார்கள். ஆனாலும் தானியேல் ஒருபோதும் அவளை குறித்து குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லவில்லை. அமைதியாக இருந்தான். அல்லேலூயா. அவன் அமைதியாக இருந்த பொழுது அல்லேலூயா துரித கதியாய் ஓடி வந்து ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் போய் அதிகாலையில் தீவிரமாய் ஓடி வந்து துயர சத்தத்தோடு கேட்கிறான், ஜீவனுள்ள தேவனாகிய தாசனாகிய தானியேலே, உன் ஜீவனை தப்புவிக்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் வல்லவராயிருந்தாரா? ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. தானியேலின் தலை உயர்த்தப்பட்டது. தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அந்த எந்த சிங்கக்கவியை போட்டு சிங்கத்துக்கு இரையாக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களை இரையாக்கி போட்டார் கர்த்தர்.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் தலை உயர்த்தப்படுமையானால், அல்லேலூயா, உங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டுமேயானால் உங்கள் வாசல்கள் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரானவர். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு ஒரு நேரத்தை முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக அல்லேலூயா, ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 26, 22. அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அல்லேலூயா. ஈசாக்கு துறவை வெட்டுகிறான். அங்கே ஈசாக்குக்கு பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனைகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, ஈசாக்கு அல்லேலூயா பிரச்சனைகளுக்கு போகவில்லை. அல்லேலூயா. முதல்ல பார்த்தீங்கன்னா அல்லேலூயா ஏசேக்கு சித்தனா. அல்லேலூயா. பின்பு பார்த்தீங்கன்னா அவன் மீண்டும் ஒரு துறவை வெட்டுகிறான். சமாதானத்தோடு ரெகபோத், அல்லேலூயா, ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர், அல்லேலூயா, ஆண்டவர், அல்லேலூயா, தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பெயர் சபாவுக்கு போனான். ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனை ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. ரெகபோத். அல்லேலூயா. அங்கேயும் அவன் என்ன பண்ணவில்லை? வழக்காடவில்லை. அல்லேலூயா. ஈசாக்கு வழக்காடவில்லை. அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அல்லேலூயா. ஏசுக்கு பிரச்சனை, சித்தனால பிரச்சனை. அல்லேலூயா. ரெகபோத் மூன்றாவது துறவை தோண்டும் பொழுது அங்கே அவனுக்கு ரெகபோத் உண்டானது. அல்லேலூயா. எனக்கு கருமையான தேவஜனமே, தேவனை உயர்த்துகிற மனுஷனுக்குள்ளாரே சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் வராது. அல்லேலூயா. எதிரே எழும்புறாங்களா? ரைட், ஓகே, அங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிடுவான். அல்லேலூயா. அந்த இடத்துல நிற்க மாட்டான், வழக்காட மாட்டான். அல்லேலூயா. எனக்கு கூட ஒரு இடத்துல சிறுமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இழிவுபடுத்தினார்கள். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. அல்லேலூயா. அங்கிருந்து அமைதலாக அவங்கள் ஐக்கியத்தை விட்டு நான் வெளியேறி விட்டேன். அல்லேலூயா. ஏன் வழக்காடணும்? ஏன் அவங்களோட சண்டை போடணும்? ஏன் அவங்களை குறை சொல்லணும்? அல்லேலூயா. நமக்கு தேவையில்லை. நம்ம நியாயம் இருக்க வேண்டிய வேலை நமக்கு. அவங்க செய்கிறது சரி இல்லையா? அல்லேலூயா. உலக பழமொழி சொல்லுவாங்க, நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் போவது. அல்லேலூயா. வழக்காடக்கூடாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அல்லேலூயா தேவனை துதிக்கும் பொழுது உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 23:1 சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. நீங்களும் நான் தாழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டுமே. அல்லேலூயா. உங்களுடைய தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். அல்ல சொன்னால் கர்த்தர் உங்களை என்னை மேய்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை மேய்ப்பாரையானால், அல்லேலூயா, கர்த்தர் உங்களையும் என்னை மேய்ப்பாரையானால் உங்களுடைய வாயிலிருந்து அல்லேலூயா அவிவிசுவாசமான வார்த்தைகளோ, தூஷணமான வார்த்தைகளோ, சண்டையான பேச்சுகளோ உங்களுடைய வாயிலிருந்து புறப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை மேய்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்குள்ள எனக்குள்ளேருந்து வெளிப்படும். அல்லேலூயா. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 118:19 எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118:19 எடுத்தவர்கள் வாசியுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதியின் வாசல்களே திறவுங்கள், நான் உங்களுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீதியின் வாசலை திறவுங்கள். அல்லேலூயா. நீதியின் வாசல் இது தேவன் நீங்களே தேவன் வாழும் ஆலயம். பவுல் சொல்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே தேவன் வாழும் ஆலயம். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய நீங்களும் நானும் தேவனுடைய அவருடைய வாழும் ஆலயமாக இருந்தால், அது வாயிலுக்கு, அந்த ஆலயத்துக்கு வாசல் ஒன்று இருக்குமே, அந்த வாசல் தான் உங்களுடைய வாய். அல்லேலூயா. உங்களுடைய வாயில் வழியாகத்தான் நல்லதும் தீதும் புறப்படுகிறது, நல்லதும் தீதும் உட்பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அல்லேலூயா, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எந்த வழியில துதிக்க முடியும்? நாவுனால தான் துதிக்க முடியும். அப்ப எதை திறக்கணும்? வாயில
வாசலாகிய வாயை திறக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் எப்படியாக சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா 21:28 எடுத்தவங்க வாசிங்க. அல்லேலூயா. லூக்கா 21:28 எடுத்தவர்கள், வேகமாக எடுத்தவர்கள் வாசிப்போம். அல்லேலூயா. லூக்கா 21:28. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவைகளை சம்பவிக்க தொடங்கின போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எது நடக்கும்போது அல்லேலூயா பஞ்சங்களும் அல்லேலூயா யுத்தங்களும் கலகங்களும் அல்லேலூயா கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்கிறார், 21 சொல்கிறாரு, 18 உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்று கூட அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டுமானால் உங்கள் ஆத்மா அல்லேலூயா பொறுமையினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உள்ளே இருக்குவார். என்ன சொன்னால் சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி 23 கர்த்தர் உங்களுக்கு எனக்கு மெய்ப்பராக இருந்தார்னு சொன்னால் பொறுமை உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் பவுல் அடிகளார் அழகாக 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும், அல்லேலூயா, நம்பும். அல்லேலூயா. ஒரு பட்டியல் போடுறாப்புல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நுழைகிற வாசல் இது வாய்தான். அல்லேலூயா. அந்த வாய் சபிக்காதது. அல்லேலூயா. துதிக்கிற வாய். அல்லேலூயா. துதிக்கிற வாயில் சபித்தல் வரவே வராது. கர்த்தர் வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். இரவும் பகலும் அல்லேலூயா கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கிறது அவருடைய நாவுனால். அல்லேலூயா. உதடுகளால். நீங்களும் அப்படி துதியுங்கள். உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை முடிவுகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.